இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவனை விடுதலையாய் தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். இந்த இடத்துல தேவன் இருக்கிறார். மகிமையின் ராஜா இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் பாடின பாடல் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளின்படி அவர் இந்த இடத்துல அவர் இருக்கிறார். கிரியை செய்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். வாக்கு கொடுக்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். அவைகளை செய்து முடிக்கிற தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்தால் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்ல முடியும், சாட்சியாய் சொல்ல முடியும், இந்த இடத்துல வந்த அநேகரை கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார் என்று. ஆமென். ஹல்லேலூயா. நான் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது, ஆனால் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் இந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த இடத்தை அவரை தேடி வந்திருக்கிற உங்களை ஒரு குறைவில்லாமல் அவர் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புதிதாக வந்திருக்கிற தம்பிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பரத்திலிருந்து அவர் சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை நடத்துவார். அதற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல தமிழ் ஆராதனை நடைபெறும். ஆங்கில ஆராதனை சனிக்கிழமை 5 மணிக்கு இந்த இடத்துல நடைபெறும். நீங்கள் முடியுமானால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு புது ஃபேமிலி வந்தாங்க. நேற்றைக்கு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு டெலிவரி இருந்ததுனால, குழந்தை பிறந்ததுனால அவங்க வரும் நாட்களில் அவர்கள் நம்மளோடு கூட அவர்கள் இணைந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களை நடத்தட்டும். ஆமென். அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலும் நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமென். ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனத்திலே இருந்து தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருந்தார். இந்த மாதம் ஏசாயா 27 அதிகாரம் 6 வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருந்திருப்பாரானால் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையை தேவன் நேசிக்கிறார் என்பதற்கு இதுதான் அடையாளம். யாக்கோபு வேர் பற்றும். அந்த வேர் எப்படியெல்லாம் பற்றும்? அது படரும், அது படரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆழத்தை நோக்கி படரும். ஆமென். தண்ணீரை நோக்கி படரும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். போன வாரம் நாம் என்ன தியானித்தோம்? போன வாரம் நம்ம துளிர் விடுகிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம வாசித்ததின்படி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அது இஸ்ரவேல் பூத்து காய்க்கிறதுக்கு அடையாளம், துளிர் விடுகிறதற்கு அடையாளம் என்பதாய் சொல்லி அந்த வசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் ஆமென் உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு மரத்தை குறித்ததாகவே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். 2 வாரமாக நம்ம மரத்தினுடைய வேரை குறித்து நாம் தியானித்தோம். போன வாரம் துளிர் விடுகிற வாழ்க்கை. ஒரு மரம் உயிர் உள்ளதாக இருக்கிறது, இல்லைன்னா அது பலன் கொடுக்க போகிறதற்குடைய அடையாளம் என்னது? துளிர் விடுகிறது, மொட்டு விடுகிறது, பூ பூக்கிறது. இதுதான் அடையாளம் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். இந்த வாரம் பலனால் நிரப்ப வேண்டும். ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மரத்தில் கனிகளை ஜனங்கள் என்ன செய்வார்கள்?
எதிர்பார்ப்பார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம ஒரு மரத்தை வைக்கிறோம், நம்மளுடைய வீடுகளில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தோட்டத்தில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் என்ன நோக்கத்துக்காக அந்த மரத்தை வைக்கிறோம்? அந்த இடம்லாம் எம்டியாக இருக்குது, வெறுமனையாக இருக்குது, அதனால் ஒரு 4 மரத்தை கொண்டு வந்து நடுவோம் அப்படின்னா நம்ம நடுவோம்? இல்லை. நமக்கு ஏற்ற பலன் கொடுக்கக்கூடிய மரத்தை கொண்டு வந்து அந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம்? நடுவோம். ஆமாம், இந்த தேசத்தில் நம்ம சில பேர் என்ன செய்வாங்க? மேண்ட்ரின் ட்ரீயை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? வைப்பாங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்குது? ஆரஞ்சு கொண்டு வந்து வைப்பாங்க. சில வீடுகளில் ஆப்பிள் ட்ரீலாம் இருக்கிறத நான் கேள்விப்படுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி நிறைய மரங்களை நடுகிறதை நாம் பார்க்கலாம். நமக்கு தேவையானதை, அப்போ பப்பாளி பழத்தை நம்ம வைக்கிறோம், கருவேப்பிலை முக்கியமாக நம்ம வைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, கோவா வைக்கிறோம். அந்த அளவுக்கு நமக்கு எது விருப்பப்படுகிறோமோ, எந்த ஃப்ரூட்ஸை நம்ம அதிகமாக விரும்புகிறோமோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், அந்த ட்ரீலாம் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? ஆசைப்படுகிறோம். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் தான் மனுஷனை உண்டாக்குனதனுடைய நோக்கம் அவனிடத்திலிருந்து ஒரு பலனை எதிர்பார்த்து தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த தோட்டம் என்கிற சபைக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார் என்றால், ஆமென், ஒரு பலனை எதிர்பார்த்து தான் இந்த இடத்துல நம்மை அவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பலனை அவர் எதிர்பார்த்து இருக்கிறார். எனக்கு பிடித்தால் போல இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு குலை தரக்குற ஒரு திராட்சை என்ன செய்யும்? வரும். அது புளிப்பாக இருக்காது, அந்த திராட்சை ரசம் ருசி உள்ளதாக இருக்கும். நான் முதல் வாரத்தில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், முதல் வாரமோ 2வது வாரமோ திராட்சை ரசத்தை குறித்து நம்ம பேசணும். ஆமென். அது உயர்தரமான திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய திராட்சை ரசம் என்ன செய்யும்? உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு உயர்தரமான திராட்சை ரசம் இந்த செடியிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த இடத்துல நம்மளை நட்டி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவர் நட்டின நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேறாத பட்சத்திலே அவர் அதை எடுத்து போடுவதற்கு, பிடுங்கி போடுவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 27ஆம் அதிகாரத்திலேயே இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து நீங்க என்ன செய்யுங்க? பாடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்த்து ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இது முதல் வாரத்தில் நான் இந்த வார்த்தையை நம்ம தியானிச்சோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல சபையில கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருப்பதற்கு காரணம் கனி கொடுப்பதற்காக. ஆமென், கனி கொடுப்பதற்காக. அந்த கனி நீங்க கொடுப்பதற்காக இன்றைக்கு நாம் பாடின பாடலின்படி தேவன் அதற்காக எதையும் செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு அவன் வனாந்தரத்தில் அவன் படுத்திருந்த பொழுது அவன் வெறும் கையுமா அவன் என்ன செஞ்சான்? அந்த இடத்த விட்டு அவன் என்ன செஞ்சான்? கடந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நீ கனி கொடுக்கிறவனாய் நீ மாறுவா. நீ தனியா இப்போ ஒரு கோலும் தடியுமா இந்த யோர்தானை நீ என்ன செய்ய போற? கடக்க போற. நீ உன் மாமனார் வீட்டுக்கு போற. ஆனா நீ திரும்பி வரும் பொழுது நீ 2 பரிவாரங்களோடு நீ என்ன செய்வ? நீ திரும்பி வருவ. நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு அவனுடைய மாமனார் எவ்வளவுதான் அவனுக்கு தடையாய் இருந்தாலும், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவனோடு கூட இருந்தார். இந்த இடத்திலையும் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாய் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த இடத்துல என்னை வைத்திருப்பது நீங்க எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியா, நீங்க எனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறேன். சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும்,
சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், எதிர்க்கிறவர்கள் யாராய் இருக்கட்டும், ஆமென், ஹல்லேலூயா, சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். ஆமென். யோசேப்பு ஒரு கனிதரும் திராட்சை செடி. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கனி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய சகோதரர்கள் அவனை குழியில போட்டு பார்த்தாங்க. அவனுடைய சகோதரர்கள் அவனை வித்து பார்த்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனை வாங்கிட்டு போனவங்க அவன் கனி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை என்ன செஞ்சாங்க? அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாங்க. போத்திபார் மணி அவனை தேவையில்லாம குற்றம் சாட்டினான். அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனாலும் அவன் கனிதரும் திராட்சை செடியாய் மாற்றுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராகவே அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க சூழ்நிலை என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா அதை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இந்த தேவன் உண்மை உள்ளவராய் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். இந்த இடத்துல தேவன் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். இந்த தேசத்துல கர்த்தர் உன்னை பழுகி பெருக பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்தை கர்த்தர் உங்க கரத்துல கர்த்தர் கொடுப்பார். இங்க இருக்கிற ஜனத்தை கர்த்தர் உங்க கரத்துல கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் நான் கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நான் சொல்ற காரியம் தான், ஆண்டவரே என் கரத்துல இந்த தேசத்தை நீங்க கொடுப்பீங்க, என் கரத்துல இந்த ஜனத்தை நீங்க கொடுப்பீங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்ன கொண்டு இந்த காரியத்தை நீங்க செய்வீங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. நீ நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. ஆமென், ஹல்லேலூயா. கனிதரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவன் நீங்களும் நானும் கனிதரும் திராட்சை செடியாய் இருந்தா, ஆமென், ஹல்லேலூயா, நாம் நீருற்றண்டையில் இருக்கிற திராட்சை செடியாய், கொடியாய், செடியாய், மரமாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கனி தருகிறவர்களாய் இருக்கணும்னா இந்த வேத வசனம் என்கிற நீருற்றண்டையிலே, வேத வசனம் புறப்படுகிற சபையிலே, சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிற சபையிலே நீங்களும் நானும் அங்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமானால், யோசேப்புக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமானால், அதுக்கு காரணம் அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் இறுக பிடித்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல இந்த இடத்திலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோடு கூட பேசுமானால், அந்த வார்த்தையை நீங்கள் இறுக பிடித்து கொள்வீர்களானால், ஆமென், ஹல்லேலூயா, நீங்கள் கனி தருகிற திராட்சை கொடியாய் நீங்கள் மாறுவீர்கள். கனி தரக்கூடிய மரங்களாய் நீங்கள் மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அநேக சுவை தரக்கூடிய மரங்களை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறதை நாம் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். ஆமென், ஹல்லேலூயா. அத்தி மரம் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒலிவ மரங்கள் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி ஏராளமான மரங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த சபையில நீங்களும் நானும் எந்த மரமாய் இருக்க விருப்பப்படுகிறோம் என்பதை நாம் நிதானித்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் நீருற்றண்டையிலே நிறுத்தப்பட்டால், நீங்களும் நானும் கனி தருகிற மரங்களாய் மாறி இந்த உலகத்தை நம்மளுடைய பலனால் நிரப்புகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் இந்த இடத்துல நாட்டப்பட்டவர்களாய் இருந்தா நம்மளுடைய கொடி படருகிறவர்களாய் நாம் இந்த இடத்துல மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேசத்திலே நாம் படருகிறவர்களாய் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா ஆயிட்டோம். தேவன் விரும்புகிறத நம்ம செஞ்சிட்டோம். இந்த வசனத்துல நம்ம உறுதியா நின்னுட்டோம்னா நம்மளுடைய படருதலை, நாம் விரிவாக்கப்படுகிறதை யாராலும் தடுக்க முடியாது. நாம் வளருகிறதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், ஆமென், ஹல்லேலூயா, ஆலயமா இருக்கட்டும், கர்த்தர் உங்களை கனிதரும் மரங்களாய், செடியாய் மாற்ற அவர் முடிவெடுத்து விட்டார்.
உங்களை எவனாலையும் தடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த மாதம் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு கனி தரும் செடியாய் நீங்க மாறுவீங்க. ஆமென். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க கனி தரும் செடியாய் நீங்க மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க கனி தரும் செடியாய் நீங்க மாறுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து அறிக்கை எடுங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கனி தரும் செடியாய் நான் மாறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கனி தரும் கொடியாய் நான் மாறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் கனி தருகிற செடியாய் நான் மாறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அதை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அதை மாற்றுவார். அவர் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். உண்மை உள்ளவராய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கு ஒண்ணே ஒன்று நம்ம செய்யணும். என்னன்னா, நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி உலகத்தை நிரப்பும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. நான் கடந்த வாரத்தில் சொன்னது மாதிரி சபை ஒரு தோட்டத்திற்கு அடையாளம். ஆமென். ஏன்னா உங்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த தோட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை வேலியடைத்து அதை பராமரிப்பதற்கு, அதை சுத்தம் பண்ணுவதற்கு, அதற்கு நீர் பாய்ச்சுவதற்கு, அதற்கு தேவையான சத்தான உரத்தை போடுவதற்கு, உங்களை ஊக்குவிப்பதற்கு தேவன் அதற்காகத்தான் இந்த சபைக்குள்ளே தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு நீங்கள் சீஷர்களாக இருப்பீர்கள். ஆமென். நாம் அதிக பலன் கொடுப்பதினால், இந்த உலகத்தை நிரப்புவதனால் பிதாவுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாம ஏன் பிரதர் கனி கொடுக்கணும் அப்படின்னா, பிதாவுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. பிதாவுடைய நாமம் உங்களுக்காக மகிமைப்பட போகிறது. உங்கள் நிமித்தம் பிதாவுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. உங்கள் குடும்பத்தின் நிமித்தம் உங்களுடைய பிதாவுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நான் கனி கொடுக்கிறதுனால பிதாவுடைய நாமம் என்னிலே மகிமைப்பட போகிறது. ஆமென். என் குடும்பம் கனி கொடுக்கிறதுனால பிதாவுடைய நாமம் என் குடும்பத்தின் மூலியமா மகிமைப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபை கனி கொடுக்கிறதுனால இந்த சபையினுடைய நாமம் பிதாவினாலே மகிமைப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையினாலே பிதாவினுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுடைய நாமம் உயர்த்தப்படக்கூடாதுங்க. மனுஷ மகிமைப்படக்கூடாது. தேவன் ஒருவரே இந்த இடத்துல மகிமைப்படத்தக்கவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நாம் கனி கொடுக்கணும். கனி கொடுக்கலன்னா தேவன் என்ன செய்வார்னா பிடுங்கி போடுவார். அதை கனி கொடுக்கிறதற்கு தேவன் பிரயாசப்படுவார். அதை சுத்தம் பண்ணி பார்ப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அது கனி கொடுக்கலன்னா தேவன் அதை என்ன செய்வார்? பிடுங்கி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த ஒரு சில வசனங்களை வாசித்து விட்டு நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன்.
என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதை அவர் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். கீழே வாசிக்கும் பொழுது, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலையை எடுத்து போடுவேன், அதை மேய்ந்து போடட்டும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிழுதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளைகள் நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் உழைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களும் கட்டளையிடுவேன் என்றார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று. யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார். இதோ கொடுமை நீதிக்கு காத்திருந்தார். இதோ முறைப்பாடு. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவர் நியாயத்துக்காக காத்திருந்தார். இதோ கொடுமை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் பாதுகாத்து அதை வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதுக்கு நீர் ஊற்றி அதை பராமரித்து காரணம் என்ன? நற்கனிகளை தரக்கூடிய திராட்சை உண்டாகும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா. அது இந்த இடத்துல என்ன செய்யவில்லை? காணப்படவில்லை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தேவன் இன்றைக்கு ஒரு திராட்சை தோட்டத்தில் உங்களை இனி நாட்டியிருக்கிறார். நல்ல திராட்சை ரசங்களை அவர் எதிர்பார்த்து இருக்கிறார். நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் நல்ல திராட்சை பழங்களை மற்ற பழங்களை நாம் கொடுத்து நன்மைகளை கொடுத்து நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தை நாம் நிரப்புவோம். ஆமென். இந்த பலன் என்று எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், பழத்துக்கு அடையாளம், நம்முடைய கிரியைகளுக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த பலன் என்பது ஒரு கிரியைக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நல்ல பழங்களை கொடுக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, நம்மளுடைய கிரியைகள் தான் அதற்கு அடையாளம். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தேவனில் நிலைத்திருந்தால் நல்ல கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். நாம் தேவனில் நாம் நிலைத்திருக்காவிட்டால் நல்ல கிரியை செய்யாதவர்களாய் இருப்போம். அப்படின்னா அந்த கிரியைகளினால் உண்டான பலனால் நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை கனப்படுத்துவோம். அதன் நிமித்தம் தேவன் நம் நிமித்தம் கனப்படுத்தப்படுவார். நாம் தேவனில் நிலைத்திராத விட்டால் நம்முடைய கிரியைகளினால் தேவனை துக்கப்படுத்துவோம். ஆமென். நம்முடைய கிரியைகளினால் தேவனுக்கும் நமக்கும் இடைவெளி உண்டாகும். ஆமென். நம்முடைய கிரியையினால் நியாய தீர்ப்பை, சாவுக்கு ஏதுவானவைகளை நாம் என்ன செய்வோம்? நாமளே வருவித்துக் கொள்கிறோம். ஆமென். அப்போ நாம் தேவனை நிலைத்திருந்தால் நல்ல கிரியைகளை செய்வோம். அந்த கிரியைகள் தான் பலனாய் மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ நான் ஒரு 5 ஒரு 7 காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நல்ல கிரியைகளை குறித்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது, தேவனிடத்தில் நிலைத்திராவிட்டால் ஒரு மனுஷனுடைய கிரியை எப்படி இருக்கும்? அந்த கிரியை, அந்த பலனிலே தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. அந்த பலனால் நாம் உலகத்தை நாம் நிரப்ப முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அதற்குரியவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. நல்லது எது, கெட்டது எது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை நாம் விருப்பப்பட்டு அதில் நாம் நிலைத்திருந்தால் அப்படி பலன் கொடுக்கிறவர்களாய் மாற பண்ணுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தீமையான கிரியைகள் என்ன? தீமையான பலன் என்ன? தேவனிடத்தில் ஒரு மனுஷன் நிலைத்திராவிட்டால் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து ஒரு 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு பின்பதாக நாம்
தேவனில் நிலைத்திருந்தால் எப்படி பலனை, நல்ல பலனை கொடுத்து நம் உலகத்தை நிரப்புகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் தியானிக்கலாம். ஆமென். அப்போஸ்தலருக்கு எழுதின புஸ்தகம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலர்கள் தேவ ஆவியினுடைய வரத்தை பெற்ற பின்பதாக அவங்க போய் சுவிசேஷம் சொல்லி தேவனை குறித்து பிரசங்கித்து அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுடைய தலையின் மேல் அவர்கள் கைகள் வைத்து ஜெபித்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்று கொண்டார்கள் என்று நாம் காண்கிறோம். ஒரு மனுஷன் தேவனில் நிலைத்திருந்தால் தேவனுடைய ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று அவனுக்குள்ளே இருக்குமானால் அவன் போய் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படும். இதுதான் உலகத்தை நன்மையால் நிரப்புகிற காரியம். ஆமென். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் அதுதான். சீஷர்களுக்கும் தேவன் கொடுத்த அதிகாரம் அதுதான். நீங்க உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களுக்கு நீங்க ஞானஸ்நானம் கொடுத்து நீங்க என்ன செய்யுங்க? அவர்களை என்னுடைய சீஷர்களாய் மாற்றுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதிங்க. நீங்க கைகளை வச்சு அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அவங்கள விடுவீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதுதான் நன்மை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல இந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆமென், அவங்க யார் மேலெல்லாம் தலையில கை வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் அபிஷேகத்தை என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஆமா, இப்போ பாருங்க, ஒரு நல்ல கிரியை இருக்குமானா ஒரு கெட்ட கிரியை ஒன்று இருக்கும். ஒருவர் நன்மை செய்ய தீவிரிப்பாரானால் ஒருவன் தீமை செய்வதற்கு தீவிரிக்கிறவனாய் அவன் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவர் நல்ல விதையை விதைத்து அதிலிருந்து நல்ல பலனை எதிர்பார்க்க காத்திருக்கிறார் என்றால் அந்த இடத்துல நல்ல பலன் வரக்கூடாது, முள்ளும் கருக்களும் உண்டாகி கசப்பான காரியங்கள் உண்டாக வேண்டும் என்று சத்துருவானவன் தீமையானவனை விதைக்கிறதுக்கும் அவன் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆமென். அதனால தான் நீங்கள் விழித்திருந்து காத்திருங்கள், விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஊமையா அநேக காரியங்களை சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. சத்துரு உங்களிடத்துல தீமையை விதைச்சிராதபடிக்கு நீங்க என்ன செய்யுங்க? விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் கொடுப்பாரானால் அது ஆசீர்வாதம், சத்துரு கொடுப்பானால் அது சாபத்துக்கு ஏதுவாய், அது அழிவுக்கு ஏதுவாய் அது மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்து உலகத்தை நன்மையால் நிரப்புங்கன்னு சொல்லி சீஷர்களை அனுப்பி விட்டுருக்கிறாங்க. ஒருத்தன் ஆமா குறுக்கு வழியில வந்து கர்த்தரை அவனை தேடுவதற்கு அவனுக்கு மனம் இல்லை, கர்த்தரை இறுக பிடித்து கொள்வதற்கு அவனுக்கு மனம் இல்லை, கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனம் இல்லை, கர்த்தருக்காக நிந்தையை அனுபவிப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லை, கர்த்தருக்காக அவனுக்கு பாடு அனுபவிப்பதற்கு அவனுக்கு மனம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவனுக்கு மனம் இல்லை, கர்த்தரிடத்துல மணிக்கணக்கா விழுந்து கிடந்து ஜெபிப்பதற்கு அவனுக்கு என்ன செய்யல? மனம் இல்லை. ஆனா குறுக்கு வழியில தன்னிடத்தில் இருக்கிறத கொடுத்தாவது அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்துல சீமோன் எத்தனிக்கிறதா இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சபைகளிலும் கூட நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகர் மற்றவர்களை பார்க்கலும் தங்களை தீர்க்கதரிசிகளைப் போல காட்டிக் கொள்ளுகிறவர்களாய், தங்களை நல்லவர்களைப் போல காட்டிக் கொள்ளுகிறவர்களாய் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளில் இருந்து மற்றவர்களை வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். தேவன் கொடுத்தது அது கிருபையாய் கொடுத்தது, அதை உதாசீனப்படுத்தினால் அதற்குரிய காரியத்தை அவர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தது கிருபையை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இவனை ஆசீர்வதித்தது கிருபையை விலை கொடுத்து வாங்குவதற்கல்ல. ஆனா இந்த மனுஷன் தன்னிடத்திலிருந்து பணத்தை அவன் என்ன செய்தான் அப்படின்னா கொடுத்து அந்த கிருபையை விலை கொடுத்து வாங்குவதற்கு, அந்த அபிஷேகத்தை விலை கொடுத்து வாங்குவதற்கு அவன் ஏத்தனம் பண்ணுகிறான். ஆமென்.
ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா செம்மையா இராது. பேதுரு அவனை பார்த்து சொல்றாரு, ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு அவனை நோக்கி, இந்த வார்த்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை. தேவனுக்கு முன்பதாக அவளுடைய இருதயம் செம்மையா இராது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்துல பங்கு இல்லாதவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா செம்மையா இராது. அவனுடைய இருதயம் செம்மையா இராது. அவனுடைய இருதயம் நிலை கொண்டு அலைகிறதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அந்த செம்மையா இல்லாதவன் என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா 22ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா துர்க்குணம் நிறைந்தவனாய் இருப்பான். ஆமென். அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குமா? துர்க்குணம். ஆமா, துர்க்குணத்தினால அவன் உலகத்தை நிரப்ப முடியுமா? முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா துர்க்குணம். ரெண்டாவது அவனுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா 23ஆம் வசனத்துல நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிற. உனக்குள்ள கசப்பு இருக்கும். மற்றவர்களை குறித்ததான கசப்பு இருக்கும். நீ எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நிலைத்திராதவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா கசப்பு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு ஜனங்களை நேசிக்கக்கூடிய, உண்மையாய் நேசிக்கக்கூடிய, உண்மையாய் அவர்களுக்காக பரிதவிக்கக்கூடிய, உண்மையாய் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இருதயம் அவர்களுக்குள்ள இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சிட்டா இவங்களுக்கு பொறுக்காது. தேவனிடத்தில் நிலைத்திராதவனுடைய வாழ்க்கையில அதுதான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நிலைத்திராதவன், சபையில நிலைத்திராதவன் சொந்த விசுவாசிகளை அவன் நேசிக்க மாட்டான். சொந்த பாஸ்டரை அவன் நேசிக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. மற்ற ஊழியங்களை அவன் நேசிக்க மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா. மற்ற ஊழியங்களுக்காக அவன் ஜெபிக்க மாட்டான். மற்றவருடைய சபையினுடைய வளர்ச்சி அவனுக்கு பிடிக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ள கசப்பு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தேவனிடத்தில் நிலைத்திராதவன். தேவனிடத்தில் நிலைத்திராதவனுடைய அடையாளம் அவனுக்குள்ளே கசப்பான காரியங்கள் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமானால் ஆதியாகமம் 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனிடத்தில் நிலைத்திராத ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா அவன் இருப்பான் தெரியுமா? அவன் சபைக்குள்ள இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் தந்திரம் உள்ளவனாய் அவன் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது அவனுக்குள்ள என்ன இருக்கும்? துர்க்குணம், கசப்பு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னா தந்திரம் உள்ளவனாய் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. தந்திரம் உள்ளவன். பிசாசு எப்படி வஞ்சிச்சதுன்னு பாருங்க. இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் உங்களிடத்துல சொன்னதுண்டோ அப்படின்னு சொல்லி கேட்டது. அப்படிதான் தந்திரமா ஜனங்களை வஞ்சிக்கும் பிசாசு. அது தந்திரம் உள்ள பிசாசு. ஆமென். பாசு இப்படி சொன்னாரோ, மற்ற விசுவாசி இப்படி சொன்னாங்களோ, இப்படி நடந்துச்சோ, இப்படியோ அப்படின்னு கேட்டா அவன் தேவனிடத்தில் நிலைத்திரவே இல்லை என்பது அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தேவனிடத்தில் நிலைத்திருக்கவில்லை என்பது அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனிடத்தில் நிலைத்திருக்காதவன் வஞ்சிக்கிறவனாய் இருப்பான், தந்திரமுள்ளவனாய் அவன் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆனால் ஆமென், ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்தை, உலக மனத்தையும் மோசம் போக்குகிறவனாய் இருப்பான், தந்திரமானவர்களை பேசுகிறவனாய் இருப்பான். தந்திரமானவர்களை பேசி அவர்களை மோசம் போக்கணும், அவர்களை விழத்தள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களை அழிக்கணுங்கிறதுல, மோசம் போக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருப்பான்.
ஆமென். ஒரு காரியம் நல்லா நடந்துட்டு இருக்குன்னா அதை கெடுக்கணும். அதுதான் அவனுடைய வேலையா இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவன் தேவனிடத்தில் நிலைத்திருக்க மாட்டான். அவன் நல்ல கனி கொடுக்கிறவன் அல்ல. அவனுடைய கனி மோசம் போக்குகிற கனி. அவனுடைய கிரியை மோசம் போக்குகிற கிரியை. அவனுடைய இருதயத்தின் கனி கசப்பு நிறைந்த கனி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான். ஆமென், ஆமென். குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல், கூட இருக்கிற சகோதரர் மேல், கூட சேர்ந்து ஆராதிக்கிற சகோதரர் மேல், வீட்டில் இருக்கிற ஒரே கூட பிறந்த சகோதரர்கள் மேல், ஆமென், ஹல்லேலூயா, கூட வேலை செய்கிற சகோதரர் மேல் குற்றப்படுத்துகிறவன் மோசம் போக்குகிற பிசாசு. அவன் குற்றப்படுத்துகிறவனா இருப்பான், குற்றம் கண்டுபிடிக்கிறவனா இருப்பான். ஆமென். எதை செஞ்சாலும் குற்றம் 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 கண்டுபிடிக்கிறவனா இருப்பான். இவன் தள்ளுண்டு போவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஏன்னா அவன் தேவனிடத்தில் நிலைத்திராதவன், தேவனோடு அவன் இல்லாதவன். ஆமென், ஹல்லேலூயா. சபையில் நம்ம இருக்கோம்னா குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. குற்றம் கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்மை இந்த இடத்துல நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக தேவன் வைத்திருக்கிறார். இரவும் பகலும் தன் சகோதரனை குறித்து குற்றப்படுத்துகிறவன் அவன் தள்ளுண்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தள்ளுண்டு போகிறவனா இருப்பான். அடுத்ததாக யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுகிறது. அவன் எப்படி சொல்லுவான், அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமா, பொய் பேசுகிறவனா அவன் இருப்பான். தேவனிடத்தில் நிலைத்திராதவன், நல்ல கனி கொடாதவன், நல்ல கனி இல்லைங்கிறது எதனால அறியலானா, அவன் பொய் பேசுகிறவனா இருப்பான். அவன் பொய் பேசுகிறது நல்லாவே நமக்கு தெரியும். மனைவி ஒரு பொய் சொல்லியிருப்பாங்க, மனைவி சொன்ன கொஞ்ச நேரத்தில் புருஷன் வந்து இன்னொரு பொய் சொல்லுவான். இப்படி குடும்பமாக பல விதமான பொய்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது நமக்கு நல்லாவே தெரியும். இதுதான் அனனியா சப்பிராள் கதை வேதாகமத்தில் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் இழந்து போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருப்பார்கள். தான் சொந்தத்தில் எடுத்துட்டு, ஆமாம், சொல்லாததெல்லாம் இவர் சொன்னாருன்னு சொல்லி அப்படியே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அடுத்தாப்புல அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்னா, தன் சகோதரனை பகைக்கிறவர்களாக, கொலை பாதகராக இருப்பார்கள். தன் சகோதரர்களை பகைக்கிறவர்களாகவும் மனுஷ கொலை பாதகரா. ஆமாம், அவங்கள எப்படியாவது சோழி முடிச்சிடணும், அவங்கள எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பகை 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 இருக்கும், கொலை பாதகர்கள், ஒழித்து கட்டணுங்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க. ஊழியம் செஞ்சிடக்கூடாது, அவங்க நிமிர்ந்துடக்கூடாது, அவங்க வந்துடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது, அதை எப்படியாவது ஒழிச்சு கட்டிடணுங்கிறதுல, ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவன் தேவனிடத்தில் நிலைத்திராத மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சபையிலே நிலைத்திராத மனிதன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையிலே அவன் நிலைத்திராத மனிதன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகு, விழுங்குறதற்கு, யாரையாவது விழ தள்ளுவதற்கு அவன் வகை தேடுகிறவனாய் இருப்பான். ஆமென். ஆக்ரோஷமா அலைவாங்க, வெறி பிடிச்ச மாதிரி அலைவாங்க. எதையாவது செஞ்சிடணும், மாற்றி மாற்றி போட்டு அடின்னு அடிக்கணுங்கிறதுல தீவிரமாக இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வேதம் சொல்லுகிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் அவன் வரான். கடைசியில் அவன் அழிக்கிறதுக்கு ஏதுவாக தான் அவன் இருப்பான், அவன் அழிவுக்கு ஏதுவாக தான் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களையும் அழிக்கணும், தானும் அழிந்து போவான். ஆமென். அதனால் தேவனிடத்தில் நிலைத்திருந்தால் நாம் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்போம்.
தேவனிடத்தில் நிலைத்திராவிட்டால் இப்படிப்பட்டதான கிரியைகள் தான் நம்ம இடத்துல காணப்படும். இப்படிப்பட்ட கிரியைகள் நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை இறுக பிடிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராய் அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கனிகளை கொடுத்து இந்த உலகத்தை நாம் நிரப்புகிறவர்களாய் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 காரியத்தை நான் துரிதமாய் நான் சொல்லி நான் இந்த செய்தியை நான் முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். இப்போவே 11:40 ஆயிடுச்சு. அதனால் எனக்கு தயவுசெய்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க. கொஞ்ச நேரம் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யலாம், நாம் கேட்கலாம். இந்த வார்த்தை நமக்குள்ளே அது ஜீவன் உள்ளதாய் பலன் கொடுக்கிறதாய் அது மாறும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மத்தேயு 3ஆம் அதிகாரம், ஆமென், 8ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இது யோவான் சொல்லுகிறார், இயேசு சொல்லலை, ஐம் சாரி. யோவான் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கோடரியானது மரத்தின் வேறு அருகே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ நீங்களும் நானும் வெட்டுண்டு அக்கினியில போடப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்பது ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியமாய் அது மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாம் மனம் திரும்புகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தையை போல நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறவர்களாய் நாம் என்ன செய்யணும், மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் சொல்லும் பொழுது அவன் வேத பாரகர்களை பார்த்து, சதுசேயர்களை பார்த்து, மற்றவர்களை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. நாங்கள் ஆல்ரெடி மனம் திரும்பிட்டோம், எங்களுக்கு தேவன் இருக்கிறார். ஆமாம், நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள்லாம் பூர்ண விசுவாசின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. நாங்கள் ஆதி முதல் காரியங்களை எல்லாம் நாங்கள் கடைப்பிடித்துட்டு வர்றோம் நீங்கள் சொல்லாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை இந்த உலகத்தில் நாம் நிரப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பினா நம் நிமித்தம் அநேகர் மனம் திரும்புகிறவர்களாய் மாறுவார்கள். இந்த தேசம் மனம் திரும்புகிற கனியினாலே நிரப்பப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் அநேகர் இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் அனுதினமும் மனம் திரும்பாததுனால தான். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, அனுதினமும் நான் மனம் திரும்புகிறவனாய் நான் மாறணும். அனுதினமும் நான் மனம் திரும்புகிறவனாய் நான் மாறணும். நான் மனம் திரும்புகிறவனா நான் மாறிட்டேன். ஒரு குழந்தையை போல நான் பிறக்கிறவனாய் மாறுகிறவனாய் நான் மாறிட்டேன்னா இந்த தேசத்தை தேவன் நம்மளுடைய கரத்திலே கொடுப்பா. நாம் பேசுகிற ஜனங்களை மனம் திரும்ப தேவன் செய்வா. ஏன்னா மனம் திரும்புவதனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நம்மளுடைய ஆவி அவர்களுக்குள்ளே கிரியை செய்து அநேக மனம் திரும்புதலை உண்டாக்கும். உலகம் அந்த பலனினால் நிரப்பப்படும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படும் மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். ஆமென். செத்த கிரியைகளுக்கு நாம் விலக வேண்டும். ஆமென். விலகி மனம் திரும்பும் பொழுது வசனத்தை நாம கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்களை விட்டு நம்மளை விளக்குகிற செத்த கிரியைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், விலகுனா மனம் திரும்புதல் நமக்குள்ள என்ன செய்யும், உண்டாகும். அப்படி மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நம்ம வாசித்த யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க, சீஷரா. அனுதினமும் நம்ம மனம் திரும்ப
குமாரனும் மகிமைப்படுவார், பிதாவும் நம்மிலே மகிமைப்படுவார், ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நாம் மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தேவன் ஏசாயா 19 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். நீங்களும் நானும் மனம் திரும்பணும்னா கர்த்தர் உங்களையும் என்னை குணமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எந்தெந்த விஷயத்தில் நம்ம குணப்படணுமோ அந்தந்த விஷயத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லி மனம் திரும்பினா தேவன் நம்மளை குணப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மனம் திரும்புவானா, யோபு 22 அதிகாரம் நம்ம 23 வசனத்தில் வாசிக்கிறோம், திரும்பவும் கட்டப்படுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இடிந்து கிடக்கிற நிலைமையில இருந்து மனம் திரும்பும் பொழுது தேவன் நம்மை திரும்பவும் கட்டி எழுப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் திரும்ப மனம் திரும்புவோமானால், அனுதினமும் நாம் மனம் திரும்புவோமானால், ஆதியில் இருந்த அன்பை நாம் அனுதினமும் அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எப்படி முதல்ல ஆண்டவராகிய இயேசுவை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது அந்த சந்தோஷத்தை, அந்த அன்பை நம்ம ருசி பார்த்தோமோ, அதே போல அனுதினமும் நாம் மனம் திரும்பும் பொழுது அந்த அன்பை அனுபவிக்கிறவர்களாய், ருசி பார்க்கிறவர்களாய், அந்த அன்பிலே நிறைந்திருக்கிறவர்களாய், அந்த அன்பின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அனுதினமும் நம் மனம் திரும்புகிறவர்களாய் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் அனுதினமும் மனம் திரும்புகிறவர்களாக இருந்தால் தேவனுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறவர்களாக இருப்போம். தேவன் நம்ம மத்தியில வந்து வாசம் பண்ணுகிறவர்களாய் அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்பும் பொழுது இந்த இருதயம் தேவனுக்காக காத்து இருக்கிறது. மனம் திரும்பும் பொழுது அவருடைய சத்தியத்துக்காக கீழ்ப்படுகிறது. மனம் திரும்பும் பொழுது அவருடைய வருகைக்காக ஏங்குகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவரும் நமக்குள்ளே வந்து அவர் நம்மளோடு கூட வாசம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, உதட்டின் கனிகளை நாம் செலுத்த வேண்டும். இந்த உலகத்தை உதட்டின் கனிகளினால நம்ம என்ன செய்யணுமா? நிரப்ப வேண்டுமா? ஆமென். எபிரேயர் 13 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் செலுத்த கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் இந்த உலகத்தை அவர் அளிக்கிற நன்மையா நம்ம எப்படி நிரப்பணும்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புது நாமத்தை, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர, தேவன் கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரத்தை பலியை நாம என்ன செய்யணும்? சொல்லி 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 துதித்து அந்த ஸ்தோத்திர கனியை நம்ம என்ன செய்யணும்? செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்கும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நம்ம படுத்திருந்தாலும், முழித்திருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், எழுந்திருந்தாலும், ஆமென், ஏன் வேலை செய்தாலும், என்ன செய்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, உங்களுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை பெருகுகிறதாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்படுத்துகிறவன் என்னை என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆமென். தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு நன்மை உள்ளவர்களாய் தேவன் மாற்றுவார். ஆமென். ஏன்னா நீங்க அவரை மகிமைப்படுத்துகிறீங்க, அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி ஸ்தோத்திரமா துதியை செலுத்துகிறவன் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் குணமாவான். ஆமென், ஹல்லேலூயா, குணமாவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ரெண்டாவதாக நேரம் ஆனதுனால அடுத்த பாயிண்ட்டுக்காக நான் போகிறேன். நீதியின் கனி, நீதியின் கனியை நாம் செலுத்துகிறவர்களாய், இந்த உலகத்தை நீதியின் கனியினால் நிரப்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய கிரியைகளினால் உண்டான நீதி, நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் உண்டான நீதியினால் உண்டாகிற கனியினால் நம்ம என்ன செய்யணுமா? உலகத்தை நிரப்பணும். ஆமென். பிலிப்பியர் 1 அதிகாரம் 19 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆமென்.
நான் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் இந்த உலகத்தை நிரப்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்மளுடைய நீதி அழுக்கான கந்தையாய் இருக்கக்கூடாது. நம்மளுடைய நீதி கர்த்தருக்கு பிரியமான, அவருக்கு மகிமை உண்டாகிற கனியாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நீதி செய்கிறதுனாலே நாம் அநேகருக்கு கனி உள்ளவர்களாய் நம்ம நினைச்சணும், அதை நிரப்புகிறவர்களாய் நம்ம நினைச்சணும், மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நீதியின் கனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. ஆமென். சமாதானம் பண்ணுகிறது ஒரு நீதி. ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணணும், சமாதானம் பண்ணுகிறதற்கு முயற்சி செய்யணும், சமாதானம் பண்றதற்கு உட்கார்ந்து பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், உன் மூஞ்சில் எப்படி மொழிக்கிறது, நான் எப்படி உன்கிட்ட வந்து பேசுறது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம சமாதானம் பண்ண முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறது தான் என்னது? நீதியின் கனியை கொடுக்கிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீதியின் கிரியை என்ன அப்படின்னா சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். ஆமென், அமெரிக்கையும் சுகமுமாம். ஆமென், ஹல்லேலூயா. நீதியினுடைய பலன் என்னது? அமெரிக்கையும் சுகமுமாம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இந்த தேசத்தை, இந்த உலகத்தை, இந்த சபையை நிரப்புகிறவர்களாய் தேவன் மாற்ற விருப்பப்படுகிறார். உங்களையும் என்னையும் நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் இன்று முதல் தேவன் நம்மளை வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியினாலே தேவன், நம்மளுடைய நீதியினாலே இந்த உலகத்தினாலே பலன் உண்டாகி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அடுத்ததாக நற்கிரியைகளுமாகிய கனி. நற்கிரியைகளுமாகிய கனி நம்முடைய கிரியைகளினால் உண்டாகிற கனி. நல்ல காரியங்களை செய்கிறதுனால, மற்றவங்களுக்கு கெடுதல் அல்ல, நல்ல காரியங்களை செய்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக என்ன செய்யணும்? வாங்கணும். அவங்க இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உதவி செய்க. அவங்க பாவப்பட்டவர்களாக இருப்பார், தேவைகளோடு இருப்பார்களானா அவர்களுக்கு நம்முடைய கண்களை என்ன செய்யக்கூடாது? விளக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறதற்கு நம்ம தயங்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க நமக்கு நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது பாவமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நாம் நற்கிரியைகளினாலே நாம் கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். என்னுடைய அநேக மெசேஜஸில் இந்த பாயிண்ட்லாம் நம்ம அடிக்கடி கேட்ட மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கும், தேவன் பக்கமாய் ஜனங்களை திருப்புகிறதா இருக்கும், வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால சொல்ற பாயிண்ட்லாம் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரியே இருக்கும். ஆனா நம்மளுடைய கிரியைகளினாலே தேவன் மகிமைப்பட அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் சொன்ன வார்த்தையை உங்களை கொண்டு நிறைவேற்றணுமேன்னு சொல்லிதான் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை திரும்ப திரும்ப தேவன் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதெல்லாம் நற்கிரியை அப்படின்னா, கொலைசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் நீங்க நினைச்சீங்க அவருக்கு புத்தி சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நற்கிரியை என்ன அப்படின்னா அது மாயமற்றதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பட்சபாதமே அதில் என்ன செய்யாது? இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. இரக்கமுள்ளதாய் இப்போ அது என்ன செய்யும்? இருக்கும். இரக்கமுள்ளதாய் இருக்கிறது தான் நற்கனி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக நாம் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும்னா, கற்பத்தின் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கணும். கற்பத்தின் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 127ஆம் சங்கீதம் நம்மத்துல வாசிக்கிறோம். நம்ம இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி. ஆமென், ஹல்லேலூயா. அவரால் கிடைக்கும் பலன். நாம் எப்படிப்பட்ட பலனால் இந்த உலகத்தை நம்ம நிரப்பணும்னா, ஆமென், அவரால் கிடைக்கிற பலனால் நாம் நிரப்ப வேண்டும்.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். மாம்ச பிரகாரமா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். அதே போல ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கர்த்தர் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் உதவி செய்வார். அப்படிப்பட்ட பிள்ளைகளினாலே இந்த உலகத்தை நன்மையால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா 1:42 கர்த்தருடைய வாழ்த்துதல். ஆமென். உரத்த சத்தமா, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நம்மால் பிறக்கப்பட்ட ஒவ்வொருவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆவிக்குள்ளே பிறக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பத்தின் கனியினாலே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆறாவதாக, ஆவியின் கனிகளினாலே நம்மை நிரப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கலாத்தியர் 5:22 நம்ம வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அப்படி சொல்லி வரிசையா 9 காரியங்களை ஆண்டவர் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆவியின் கனிகளினாலே நாம் உலகத்தை நிரப்புகிறவர்களாக இருக்கணும். உலகத்தில் இருக்கிற மாம்சத்தினால் உண்டான கனி அல்ல, ஆவியினால் உண்டாகிற கனி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபேசியர் 5:9 நம்ம வாசிக்கிறோம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அந்த கனி எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஆவியினால் இருந்துச்சுன்னா அது நீதி உள்ளதாய் உண்மை உள்ளதாய் இருக்கும். அந்த கனியில் பொய்யான காரியங்கள், கபடமான காரியங்கள் என்ன செய்யாது, இருக்காது, மாயை இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆவின் கனி நீதி உள்ளதாக இருக்கும். கடைசியான பாயிண்ட்டை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறவர்களாய், அதை உலகத்தை நிரப்புகிறவர்களாய் நாம் மாற்றுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை மாற்ற அவர் விருப்பப்படுகிறார். ஆமென். வெளிப்படுத்தல் 2:7 நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருந்தால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறவராய் அவர் இருப்பார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. 2வது, அந்த கனிகளினால் நாம் நிரப்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த கனியை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும்னா, வெளிப்படுத்தல் 22:2 இவ்விதமாய் சொல்லுகிறது. நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. நகரத்து வீதியின் மத்தியிலும் நகரத்தின் இரு கரையிலும் 12 விதமான, 12 ஒரே விதமான அல்ல, 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். இந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு, உலகம் ஆரோக்கியம் அடைவதற்கு, அந்த இரட்சகரை கண்டுகொள்வதற்கு, அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் ஜீவ விருட்சங்களாய் இந்த உலகத்தில் நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க சொன்ன இந்த வார்த்தையின்படியே நாங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு வேரோடு பிடுங்கப்பட்டு அது அக்கினியில் போடப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் மாறிடக்கூடாது ஆண்டவரே. ஐயா, நீங்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடி, ஆமென், உங்களுடைய இரு கரங்களை உயர்த்தி, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் பரிசுத்தன் அல்ல, ஆண்டவரே நான் நீதிமான் அல்ல, ஆனால் நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற கிருபை பெரியது. ஆமென், எங்கள் மேலே நீர் எங்கள் வைத்த இருக்கிறம் பெரியது ஆண்டவரே.
யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து ஆண்டவரே உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று எங்களுக்கு நீங்க பதில் கொடுத்திருக்கிறீங்களே. இந்த வார்த்தையை எங்களிலே நீங்க நிறைவேற்ற போகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை நிறைவேற்ற போகிற தயவுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க. இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய நன்மையினாலே ஆண்டவரே உலகத்தை நிரப்ப போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்க தியானித்தபடி ஜீவ விருட்சத்தின் கனி, கற்பத்தின் கனி, ஆவியின் கனி, ஆண்டவரே நற்கிரியைகளின் கனி, நீதியின் கனி, ஆண்டவரே உதடுகளின் கனி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அப்படின்னு சொல்லி கனிகளை கொடுக்க தேவனீர் உதவி செய்வீராக. கனிகள் கொடுக்கிற வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கொடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். கனி கொடுக்க முடியாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. எங்களை சுத்தப்படுத்துங்க, எங்களை நிலைப்படுத்துங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீங்க நிலைப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை, தேவ தயவு எங்க மீது நிலைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஒரு விஷயம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கடந்த இந்த 3 மாதம் நீர் எங்களை நடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி வாரத்தில் நீங்க கொண்டு வந்து நிறுத்தின தயவுக்காக நன்றி, நன்றி அப்பா. இந்த மாதத்தில் எங்க ஜெபத்துக்கு நீங்க அநேக பதில்களை நீங்க தந்திருக்கிறீங்க, அநேக பதில்களை தந்திருக்கிறீங்க, அநேக பதில்களை தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே பலன் கொடுக்கும்படியாக அநேக பலன்களை இந்த இடத்துல பார்க்க நீங்க உதவி செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே எங்க ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுத்திருக்கிறீங்க. நல்ல வேலையை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக காரியங்களை நீங்க செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஹல்லேலூயா. ரீகா ரலா காதா ரரா பாதா ரலா பா ஷேகே ரலா பா. புது புது குடும்பங்களை நீங்க கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. இது எல்லாம் உங்க கிருபைப்பா. நீங்க வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவதற்கு நீர் வைராக்கியம் உள்ளவர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நிறைவேறட்டும். இவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே, இவர்களுடைய குடும்பம் கனி கொடுக்கிறதா தேவன் நீங்க நிறுத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகளை கனப்படுத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளை கனப்படுத்துங்க, இந்த பிள்ளைகளை கனப்படுத்துங்க. ஊழியக்காரனாகிய நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் கனி கொடுப்பார்களாக, இவர்கள் கனி கொடுப்பார்களாக, இவர்கள் கனி கொடுப்பார்களாக. இவருடைய பலனினால் உலகத்தை நிரப்புவார்களாக. அந்த உலகத்தை மாத்திரம் இல்லப்பா, பரலோகத்தை நிரப்பட்டும், இந்த சபையை நிரப்பட்டும். தேவ கிருபை இருக்கட்டும். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில்